அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 2026 புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்கும் எதிர்மறையான பலன் மற்றும் நேர்மறையான பலன்களை வாரி வழங்குகிறது. அது கிரக மாற்றங்களால் நிகழ்கின்றன. அந்த வகையில் 2026 ராசி பலன் சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களில் நடைபெற இருக்கின்றன. இது குரு பகவானுக்கான ஆண்டாகும். 2026 அனைத்து ராசிகளுக்குமே முன்னேற்றம், ஞானம் போன்றவை வழிவகுக்கிறது. முக்கியமாக அந்த ஆண்டு, அதாவது 2026 முழுவதும் சனி பகவான் தனது ராசியை மாற்றாமல் மீன ராசியிலேயே நிலைத்திருக்கிறார். மேலும் சனி மற்றும் சூரியன் நட்புறவை கொண்டிருப்பதனாலும் 2026 குரு பகவானின் ஆண்டாக இருப்பதனால் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை பெற இருக்கின்றன. அந்த ராசிகள் யார் என பார்க்க போகிறோம். வாருங்கள். முக்கியமாக மேச ராசிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பொன்னான ஆண்டாக அமைய இருக்கின்றன. கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி முடியும். உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் இருக்கும். வேலை தேடி அலைபவர்களுக்கு நல்ல வேலைகள் தேடி வரும். அடுத்ததாக அதனை கெட்டியாக பிடித்து கொள்ளவும் வருமானம் அதிகரிக்கும். இதனால் சேமிப்பு அதிகமாகும். தொழில் விஷயமாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலகட்டமாகும். கூடுதல் வெளிமானத்திற்கு வழிவகுக்கும். இந்த ஆண்டு முக்கியமாக 2026 நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் அது பன்மடங்கு பெருகுமாகும். இந்த ஆண்டில் முக்கியமாக முதலாவது இடத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய, அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் அதிகப்படியான வேலை தொடங்கி 2026 மாபெரும் செல்வந்தராகக்கூடிய ராசிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். இந்த ஆண்டு ரிஷபராசிகளுக்கு பொற்காலமாக அமைய இருக்கிறது. சனி மற்றும் குருவின் ஆசிர்வாதத்தினால் அவர்களுக்கு மகத்தான வெற்றிகள் கிடைக்கும். வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். கடின உழைப்பின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மரியாதை அதிகரித்து பெரிய பொறுப்புகள் வரும். வாழ்க்கையில் நம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த ஆண்டு தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. எதை தொட்டாலும் துலங்குமாக இருக்கின்றன. எதை அடக்காமல் விட்டாலும் நாவை அடக்கி செயல்பட வேண்டும். எந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இது உங்களுக்கு முழுக்க வேலை மற்றும் தொழில் தொடங்கி மாபெரும் செல்வந்தராகக்கூடிய ஆண்டாக இருக்கின்றன. இந்த ஆண்டை கண்டிப்பாக கையில் இருக்க பிடித்து கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக பெரிய இடத்திற்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். குரு பகவானுடைய அருளால் கடகராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது 2026 அற்புதமாக இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரி அவர்களின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வாழ்க்கையில் மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். சொத்து பிரச்சனை இருந்தால் தீரும். எதிர்பாராத வரவு இருக்கும். புதிய தொழில் தொடங்கினால் மாபெரும் வெற்றி அடையலாம். எதில் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். திருமணம் நடைபெறும். அடுத்ததாக தொழில் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக கவனமாக நீங்கள் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்ளாமல் செயல்பட்டால் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிகளுக்கு குருவினுடைய அருளால் உங்களுக்கு 2026 சிறப்பானதாக அமையப் போகிறது. உங்கள் முயற்சிகள் வெற்றி கண்டிப்பாக அடையும். தொழில் அதிக லாபம் பார்ப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாகி உறவு மேம்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது. வணிகம் மற்றும் பெரிய ஒப்பந்தங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக எதனை தொட்டாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. 2026 தொழில் தொடங்கி அதிகப்படியான முன்னேறக்கூடிய ராசியாக கன்னிராசியில் ஒருவரும் இருக்கிறீர்கள். குருவினுடைய அருளால் முக்கியமாக அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். உங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை குருவின் அருளால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக இருக்க போகிறது. முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றன. நீங்கள் செய்யும் தொழில் வெற்றியடைந்து இரட்டிப்பு லாபம் இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். முக்கியமாக இந்த ராசியை பொறுத்தவரை மன அமைதியுடன் செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும்.
முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கசப்பான ஆண்டாக இருந்திருக்கிறது. அதனால் 2026ஆம் ஆண்டை நோக்கி நீங்கள் கடுமையாக நாங்கள் கூறிய இந்த ராசிக்காரர்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். முக்கியமாக இந்த வருடம் தொடங்கியதும் முக்கியமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு புது வருடம், ஒரு புதிய திட்டம் என பல விஷயங்களை யோசித்து வைத்திருப்பீர்கள். ஆனால் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் அனைவருக்கும் எதிர்மறையான பலன்கள் மற்றும் நேர்மறையான பலன்களை தர இருக்கின்றன. அது கிரக மாற்றங்களால் நிகழ்கின்றன. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பல சக்தி கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றன. குரு பகவானுக்கான ஆண்டாகும் 2026ஆம் ஆண்டு அனைத்து ராசிகளுக்கும் முன்னேற்றம், ஞானம் போன்றவை வழிவகுக்கின்றன. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் தனது ராசியை மாற்றாமல் மீன ராசியில் நிலைத்திருப்பதனால் நாங்கள் கூறும் இந்த ராசி மாபெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மேலும் சனி மற்றும் சூரியன் நட்புறவை கொண்டிருந்தாலும் 2026 குரு பகவானின் ஆண்டாக இருப்பதாகவும் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை பெற இருக்கின்றன. அந்த ராசிகளைத்தான் நாங்கள் இதில் கூறியிருக்கிறோம். மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு பொன்னான ஆண்டாக அமைகிறது. முக்கியமாக இந்த ஆண்டில் எதை தொட்டாலும் துலங்கும் வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன. ஆகமையால் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசராசி, ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, அடுத்ததாக தனுச ராசி, இவர்கள் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட்டீர்கள் என்றால் இந்த ஆண்டில் மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. தொழில் தொடங்கி வெற்றி அடைய போகிறீர்கள். இந்த 6 ராசிகளும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் சனி பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஆசி இருப்பதனால் சனி பகவானுடன் ஊனமுற்றோர்களுக்கும் குரு பகவான் பெரியோர்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகள், தான தர்மங்கள் செய்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். சனி பகவான் என்றாலேயே தீவினை செய்பவர்களை விடமாட்டார். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நேர்மையான வழியில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக எந்த தடையும் விடாமல் உங்களை காப்பார். சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் என்ற மனதில் நினைத்து கொண்டு செயல்படுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.